கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வதற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.
சங்கீதம் 150. அல்லேலூயா. தேவனே, அவருடைய வசஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாயங்களை பார்த்து அவரை துதியுங்கள். எக்கால துதியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைகாலங்களோடும் அவரை துதியுங்கள். பேராசையுள்ள கைகாலங்களோடும் அவரை துதியுங்கள். வாசிக்கும் வழியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். பழைய ஏற்பாட்டின் பக்கம் 13. ஆபிரகாம் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும் எகிப்து விட்டு தென் தேசத்தில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கிருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கு ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் கொண்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாம் உடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தனர். அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண எதுவும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கும் முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். வாசிப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசிக்க முடியாது. கிறிஸ்துவ மைந்தராக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடல் மத்தேயு 5:1 தொடங்கி 14 வரை. மத்தேயு 5:1 தொடங்கி 14 வரை. அவர்கள் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார்கள். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் நிறுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு
உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டுபவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளையும் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேதப்பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைய நாளை மகிழ்விக்கும் அண்ணா, கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தி பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 104:24. நான் சொல்ல திரும்பி சொல்லுங்க. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் ஞானமாய் படைத்தி பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. சங்கீதம் 104:24. யாவரும் அமர்வோம். கண்ணியமானவர்களே, இன்றைய நாளில் நம்முடைய பாடல்கள் பாடுகிறவர்கள் நம்மை ஆராதனை நேராக எழுதுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். ஐக்கிய சங்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இன்றைய நாளில் ஆராதனை நடத்துறதுக்கு தந்த வாய்ப்புக்காக ஐயாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5:30 6:30 வரைக்கும் நம்ம ஆலயத்தில் வாலிப ஐக்கிய சங்கம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஆராதனையிலுமே முதல் 20 நிமிடங்கள் துதியோடு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு சண்டேவும் முதலாவதாக நாங்கள் வர்ஷிப் பண்ணி ஆண்டவரை துதிச்சு அதுக்கப்புறமா அந்த வாரத்துக்குரிய ஆக்டிவிட்டி என்னவோ நாங்கள் செய்யணும். ஒரு வாரம் மெசேஜ், ஒரு வாரம் ஒரு பைபிள் குவிஸ், ஒரு வாரம் ஒரு டிஸ்கஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு வாரங்களும் வித்தியாசமான ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து நம்முடைய பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுவதற்காக அநேக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்துட்டு நிறைய பெற்றோர்களோட பிள்ளைகளுக்கு முன்னாடி நிற்கலாம். இன்னும் வாலிபர் ஐக்கிய சங்கத்துக்கு உங்கள் பிள்ளைகள் அனுப்பாமல் இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் தன்னுடைய இளம் வயதிலிருந்து ஆண்டவரை தேடுறதுக்கும் சத்தியத்திலையும் அதிகமாய் வளர்றதுக்கும் ஏற்ற விதமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி தரணும்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம். இப்பொழுது நம்ம ஆராதனை நேரத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். முடிந்தவர்கள் எழுந்து நின்று நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் கழிக்கணும், மகிழப்படணும், வேதத்தை வாசிக்கிறோம். இந்த நாள் நம்ம தேவன் நம்ம துதிக்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வாரத்தில் 6 நாட்கள் நம்ம பலவேறு வேலைகளை செய்து பலவேறு காரியங்களை நம்ம கவனத்துக்கு நம்ம திருப்பி இருக்கலாம். ஆனால் இந்த நாள் நம்ம கர்த்தருக்காக கொடுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் நம்முடைய சிந்தனைகளை நம்ம நேராகி ஆண்டவர்
உமக்கு
சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அன்பானது யாரையும் பார்க்கிறேன். இந்த ஆராதனை நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்ச் லான்ச் பண்ணி ஆரம்பிச்சா இருக்கிற எழுந்திருக்குமே உங்களை அப்படியா இருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட தம்பி வந்திருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இருந்து சொல்லலாமா? அன்பானவர்களே, இன்றைக்கு மாலை 5:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வாலிபர்களுக்கான கூட்டம் நடைபெறும். எனவே பெற்றோர்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை தயவுசெய்து இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கேற்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாளை திங்கட்கிழமை பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று காலை 5:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். எனவே திருச்சபை மக்கள் அதை பங்குபற்றி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது திங்கட்கிழமை மாலையாக இருப்பதனாலே வழக்கம் போல முந்தி நம்முடைய ஆலயத்தில் மிஷனரிக்கான ஜெபம் நடைபெறும். எனவே வருகிற திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு மிஷனரிக்கான ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இந்த மிஷனரி ஜெபத்திலே கலந்து கொள்கிறவர்களும் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்களும் நீங்கள் ஆலய ஆராதனைக்கு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கம் வழக்கம் போல நம்முடைய ஆலயத்தில் கூடி நடைபெறும். எனவே பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் ஆயத்தமாக வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2020ஆம் ஆண்டுக்கான மகிழ்விக்கும் மன்னா தேர்வு வருகிற பிப்ரவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணிக்கு ஓசிபிஎம் பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது. இதை குறித்து விவரமான நோட்டீஸ் போர்டிலே இருக்கிறது. தயவுசெய்து பார்த்து சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தலில் பங்கேற்க விரும்புகிறவர்கள் உங்கள் பேர்களை நம்முடைய செயலர் ஆர்வத்தில் தொலைபேசி மூலமோ அல்லது நேராகவோ நீங்கள் பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமணத்திலே VBS காலகட்டத்திலே புதிய இயக்குநர்கள் தேவை அதிகமாக இருக்கிறது.
எனவே புதிய இயக்குனர் பயிற்சி கூடுகையானது 13ஆம் தேதி காலை 9 மணிக்கு முதல் 5 மணி வரைக்கும் நம்முடைய பழைய டயசிஸ் ஆபீஸ்ல இருக்கிற ஜூனியர் சர்ச் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இதில் ஆண்கள் மட்டும் பங்கு பெற அனுமதிக்கப்படுகிறார்கள். எனவே டிபிஎஸ் நடத்த வேண்டும் என்று உற்சாகமாக இருக்கிற அர்ப்பணிப்போடு இருக்கிற மாணவர்கள் உங்கள் பெயர்களை குருவானவர்களை கொடுக்கும்படி உங்களை நம்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பெயர்களை பதிவு செய்யும் கடைசி நாள் 10/2/2021 ஆகும். நம்முடைய வருடாந்திர அர்ப்பணி பண்டிகை பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. அன்று காலை 9 மணிக்கு, இப்பொழுது 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 9 மணிக்கு ஒரு ஆராதனை நடக்கிறது. அன்றைக்கு அர்ப்பணி பண்டிகையை முன்னிட்டு அன்றைக்கு காலை 9 மணிக்கு ஒரே ஆராதனையாக நடைபெறும். திருச்சபையார் இதை கருத்தில் கொண்டுபடி உங்களை அனுமதிக்கிறேன். இதற்காக சபையார் ஆயத்தமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஏழைகளுக்கு பொருட்களை வைக்கவும், ஏழைகளை எடுக்கவும், ஆசீர்வாத தட்டை வைக்க வேண்டும் என்று பொறுத்துணையோடு இருக்கிறவர்கள் அந்த ஆசீர்வாத தட்டை வைக்கவும் உங்களை நம்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் அந்த அர்ப்பணி பண்டிகை மதியான வேளையிலே பிரியாணி கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பிரியாணி டோக்கன் சகோதரர்கள் உங்கள் இல்லத்துக்கு வரும்போது நீங்கள் உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்வதை உங்களை நம்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டிலே பிரியாணியுடைய விலை அடக்க விலை 260 ரூபாய். சபையார் 200 ரூபாய் கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கொள்ளுங்கள். மீது தொகையை திருச்சபையிலிருந்து உங்களுக்கு சப்சிடியாக கொடுக்கப்படுகிறது என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆலயத்தின் வழியிலே வருகிற தபசு காலத்திலே 24 மணி நேரம் ஜெபிப்பதற்காக அந்த 24 மணி நேரம் ஷெட்யூல் போடப்பட்டிருக்கிறது. அதில் யாரையும் பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த மணி நேரத்தினாக உங்களுடைய பேர்களை எழுதி வைக்கும்படி நம்பி கேட்கிறேன். 24 மணி நேரத்திற்கான புதிய ஜெப குறிப்புகள் ஆயத்தமாக வருகிறது. தபசு கால தோற்றத்திலே உங்களுக்கு கரங்களை கொடுக்கிறோம். இது வருடந்தோறும் நம்முடைய ஆளுநர் சிறப்பாக நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சியானதாகும். எனவே திருச்சபை மக்கள் 24 மணி நேர ஜெப வேளையிலே நீங்கள் பங்கு பெற்று தேவாசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் திறப்பின் மாசல் நிற்கவும் உங்களை ஆயப்படுத்தபடி உங்களை நம்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை விவரம் 24ஆம் தேதி வந்த காணிக்கை ஞாயிறு காலை பை காணிக்கை ரூபாய் 18,731, சந்தா காணிக்கை ரூபாய் 4,640, ஸ்தோத்திர காணிக்கை 19,300, பிறந்தநாள் திருநாள் காணிக்கை ரூபாய் 5,400, ஏழு மூலமாய் வந்த காணிக்கை ரூபாய் 50. 26ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் நடைபெற்ற ஞானஸ்நான ஆராதனை வந்த காணிக்கை ரூபாய் 1089. ஆக மொத்தம் கடந்த வாரத்தில் உங்கள் மூலமாக ரூபாய் 48,710 காணிக்கையாக பெறப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கப்பட்ட கரங்களை கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. திருமண அறிக்கையை நாம் வாசிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை மதுரை ராமநாதபுரம் திருமணம் சொக்கலிங்க நகர் ஆகியவட்டம் நல்ல சமாளின் திருச்சபை அங்கத்தினரான திரு கண்ணன் திருமதி வி பரிபூர்ணம் அவருடைய மகன் ஜான் ஜெரிபருக்கும், தூத்துக்குடி நாசனை திருமணம் டூவிபுரம் ஆகியவற்றை சார்ந்த திரு வெலிங்டன் அருள்ராஜ் கென்னடி திருமதி பத்மாவதி அவருடைய மகள் ஜெனிஷா மேத்வின் ரீனாவுக்கும் திருமணம் நடைபெறுவதற்காக தேவடைய கிருபையினாலும் பெற்றோருடைய முயற்சினாலும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இது இவர்களுக்கான 3ஆம் அறிக்கையாகும். இவர்களை திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான தடை ஏதேனும் இருக்குமானால் எழுத்து மூலமாக சபையின் குருவானவர்களுக்கு தெரிவிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிறது என்பதை வாசிக்கலாம். பிறந்த நாளை கொண்டாடுபவர்கள் 31/1 திரு ஜே லிவிங்ஸ்டன், 1/2 திரு டி ஜான்சன், 3ஆம் தேதி திரு ஏ ஐசக் சாமுவேல், 4ஆம் தேதி திரு டபிள்யூ பீட்டர் திரு லட்சுமியம் அவர்கள், 6ஆம் தேதி திருமதி கவிதாள் ஷாரோன். இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாட இருக்கிறார்கள். இவர்களை அன்போடு வாழ்த்துகிறேன். திருமண நாளை நினைவுகூறுகிற தம்பதிகள் பேர்களை வாசிக்கிறோம்.
31ஆம் தேதி திரு டி ராஜ்குமார், திருமதி லாவண்யா ராஜ்குமார் தம்பதியினர். 4ஆம் தேதி திரு சாமுவேல் ஜி ராஜா, திருமதி மெட்டில்டா சாமுவேல் தம்பதியினர். திரு ஜஸ்டின் சிறில், திருமதி ஜெயபாலி சிறில் தம்பதியினர். 5ஆம் தேதி திரு பிரதீப் ஜஸ்வந்த் ராய், திருமதி பல்லவி பிரதீப் தம்பதியினர். திரு சாம் ஜெயக்குமார், திருமதி ஐஸ்வர்யா ரம்யா தர்ஷினி தம்பதியினர். இவர்கள் தனது திருமண நாளை நினைவு இருக்கிறார்கள். இவர்களையும் அன்போடு வாழ்த்துகிறேன். திருமணத்தில் இணைக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற நம்முடைய திருச்சபை அன்பு கொடுப்பதற்காக தலைமை காட்டி செல்கிறோம். மகானியர்களும் திருவிழா எங்கள் அன்பு தகப்பனை, இந்த நல்ல நாளுக்காக நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டுகளே வருகிற நாளிலே சுவாமி நம்முடைய பிறந்த நாளை திருமண நாளை நினைவுகிற அருமையான திருச்சபை பிள்ளைகள் கேட்கிறோம். கர்த்ததாமே அவர்கள் காண்கிற புதிய ஆண்டை அவர்கள் ஆசீர்வதித்து தருகிறார்கள். நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று வாழ்வின் காரியங்களை ஆசீர்வாதமாக்கி தருகிறார்கள். ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்து உங்களுடைய கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக கடைசி ஜீவிக்கிறதுனால மகாபலியை திரும்பி தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் நமது மனவிருப்பத்தின்படி தந்தனை உங்களுடைய ஆலோசனை நிறைவேற்றுவார் என்ற வேத வசனத்தின்படியாக புதிய ஆண்டை காண்கிற பிள்ளைகளுடைய மனவிருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரே மென்மையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய கருத்தில் பெற்றுக்கொள்ளும் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்திற்கு ஆயத்தமாக பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். 3 ஓலைகளை வாசிக்க தேவன் எல்லா பொறுமைக்காக கொடுத்திருக்கிறோம். திருமணத்தில் நினைக்கப்பட போகிற பிள்ளை அவர்களுக்காக இருக்கிற எல்லா சிறப்பு முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று சொல்லி உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். அமர்வோம். இந்த நாளிலும் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கேட்பதற்கு ஆயத்தமாகவும் நம்முடைய முதலாம் காணிக்கை ஆண்டுடைய சமூகத்தை படைக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுதிருந்து 278ஆம் பாமாலை வேறு வசனத்தை பாடி கர்த்தரை நாம் மேம்படுத்துவோம். வாரம் தேவா ஆகிய வாரம் பாமாலை 278.
கிருபையிலே இந்த நன்மையின் ஆண்டுகளை துதிக்கிறோம், சொல்லுகிறோம். அப்பா, நீங்கள் முதல் பிரகாரமாக கொடுத்த ஆசீர்வாதங்கள், வேலை வாய்ப்புகள், ஆண்டவரே, நாங்கள் சமாதிக்கும்படியாக நீங்கள் செய்த எல்லா கிருபைகளையும் எண்ணி பார்த்து படைக்கப்பட்ட காணிக்கையை ஆண்டவர் தாமே அங்கீகரித்து உடைய திருநாமம் ஆண்டவரே பலரும் எங்களுடைய திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்படவும் படைக்கப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய உள்ளங்கள், எண்ணங்கள், ஏக்கங்கள், பொருத்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றவும் நீங்கள் கிருபை செய்கிறார்கள். இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்க அவர்களுக்குரிய மன்னாவினாலே தேவனே கோஷ்டிகளிடமாக சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து உடைய கருத்தினங்களுக்கு எல்லாத்தையும் நேரடியாக செய்ய இயேசு குறித்து வைக்கிறோம். நல்ல என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்கு. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவன் பரலோகராஜ்யம் அப்படியே சொல்லி
நிறைய காரியங்களை சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கடைசி அந்த 16வது வசனம் எப்படி சொல்கிறது என்றால், இவ்விதமாய் மேலே காணப்பட்ட அத்தனை காரியங்களும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. இதுதான் சாட்சி. தேவன் எனக்கு அந்த நன்மையை செய்தார், இவைகளை செய்தார், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம முன்னால வந்து சாட்சி சொல்வதை காட்டிலும் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் காணப்படுகின்ற நற்குணங்களை நான் வெளிப்படுத்தும் பொழுது மற்ற மக்கள் பிறர் என்னை பார்க்கும் பொழுது அவங்க என்ன செய்றாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், உங்கள் நற்கிரியைகள், உங்களுடைய நல்ல குணங்கள் அவருக்கு முன்பாக என்ன செய்யணுமா, வெளிப்படுத்தப்பட வேண்டும். இன்றைய நாளிலே இந்த சமூகத்துல, இந்த சமுதாயத்துல நம்ம ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறாங்க. இன்றைக்கு நம்ம மேஜர் ரிலிஜன் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்து, முஸ்லிம், கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு ஒரு சொசைட்டியில் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுதோ, அது ஒரு பொது இடங்கள்ல ஒரு சில காரியங்கள் நடக்கும் பொழுதோ, ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, என்ன நீங்க ஒரு இந்துவா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களே கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முஸ்லீமா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா நம்மளை மட்டும் கேட்பாங்க. ஏன் என்று சொன்னால் தேவன் சொல்றாரு, இந்த நற்கிரிகளை எல்லாம் நீ காட்டணும், நம்ம மேல விதிச்ச கடமை. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்க சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால் மேல உள்ள எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா எடுத்தோம்னா பல தேசிஸ் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டேன். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டு பின்னால நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது 45ஆம் வசனம் பிடிச்சிருக்கு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரர்களை. எப்படி செய்வதனால் மேல பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 39ஆம் வசனம், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். இன்னைக்கு பாயிண்டே அதான் பார்ப்பேன். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒரு மைல் தூரம் வரப்பட வேண்டும், அவனோட என்ன செய்யும், 2 மைல் தூரம் போ. அது மட்டும் இல்லை, அவர் உன்னோடைய வழக்காடி உன் வஸ்திரத்தை எதிர்த்து கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கேயும் என்ன செய்ய விட்டு விடு. இவ்விதமாய் நற்கிரிகளை கண்டு என்ன செய்ய வேண்டுமா, பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காணப்படுகின்ற ஒரு சில காரியங்கள் தான். நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அநியாயத்தில் நிதானம். எப்படி அநியாயத்தில் நிதானம். இன்னைக்கு யூத் நல்ல அழகா அருமையா நின்று பாடினாங்க. உண்மையிலே நான் நினைச்சேன், நம்ம மெசேஜுக்கு இப்படி ஒரு இதெல்லாம் அதற்கே சுவாமி அப்படின்ட்டு. அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த யூத் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு இது என்னன்னா, அநியாயம் நடந்தா அதை என்ன செஞ்சிடும் சொல்லுங்க, எதிர்த்து நிற்கணும். என் சைடுல நியாயம் இருக்கு, அதனால கண்டிப்பா நான் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். நல்லாதான் இருக்கும். 4 பேர் சொல்லுவாங்க, ஆம் சார் நீங்க சொல்றது சரிதான், மேடம் நீங்க பண்றது கரெக்ட் தான், விடாதீங்க இல்லை. ஆனா பின்னாடி 4 பேர் சொல்லுவாங்க, ஒரு கிறிஸ்தவ போறியா போயிருந்திருக்கலாமே. ஆண்டவர் சொல்ற, தீமையோட என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிற்காதீங்க. உனக்கு இருக்கிற வஸ்திரத்தை கொடுக்கனாலும் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நீ அமைதியா போ. ஒரு இதுலையும் என்ன செய்ய மாட்டீங்க, குறைச்சி போக மாட்டீங்க. அருமையான தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அழகா ஒரு சம்பவம் வரும். அந்த காலத்துல ராஜாக்கள் ஒருத்தர் கொள்வது சகஜம். எதிராளிகள் சத்துருக்களை என்ன செஞ்சிருவாங்க, நிர்மூலமாக்கி விடுவார்கள். அன்றைக்கு தாவீதை சுத்தி வந்து கொண்டிருக்கிறார் சவுல் ராஜா, தாவீதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. சரியான ஒரு சந்தர்ப்பம், தாவீது சவுலை மேற்கொள்ள
போடக்கூடாதுன்னு அவரும் போடலை, அவரோடு இருந்தவர்களையும் அந்த பெரிய ஒரு தவறை செய்வதற்கு தடை விதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நம்முடைய வாழ்க்கையில நீங்க இந்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குடும்பத்துக்குள்ள அருமையான கணவன் மனைவி பிள்ளைகள் நாம் எவ்வாறு சாட்சியா இருக்கிறோம்? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். சமாதானத்தை நான் பண்ண வேண்டும் என்றால் முதலாவதாக அந்த சமாதானம் எனக்குள் இருக்க வேண்டும். அதான் முக்கியம். எனக்குள் அந்த சமாதானம் இருக்கா? அந்த சமாதானம் எனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னெல்லாம் தேவைன்னு நான் பேசலாம். இப்போ டைம் இல்லை, நிறைய கதைகள் இருக்குது, கேட்க நிறைய சொன்னீங்க. எனக்குள்ள சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலாவது போதுங்கிற ஒரு திருப்தி இருக்கணுங்க. எதுக்கு கூட தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு கர்த்தர் என் மேய்ப்பராக இருந்தால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, ஆட்சி அடைவதில்லை. அந்த ஒரு தைரியம், என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். தேவையில்லாத காரியங்களை நாம் நினைத்து போராட வேண்டும். வீட்டில் ஒரு சம்பவம் பண்ணுச்சுன்னா என்னன்னு கேட்டே ஆகும். அதை கேட்டு முடிச்சு சண்டை போய் வரைக்கும் மனசுல இருக்காது, சமாதானம் இருக்காது. எந்த வேலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, செய்யவும் முடியாது. நாம் தேவனுடைய புத்திரர்கள் என்ற சாட்சியை பெற வேண்டும் என்றால் முதலாவதாக சமாதானம் எனக்குள் இருக்க வேண்டும். அருமையான காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்தார். நம்ம நினைக்கலாம் காயும் அழகா கொண்டு போய் கொடுத்தாரு, ஆபேலும் கொடுத்தாரு. ஆனா ஆபேல் கொடுத்தது வந்து இந்த கடவுள் என்ன எதிர்பார்க்கிறோ பொழுமையானவைகள் தலையீச்சு கொடுத்தாரு. காயின் வந்து சும்மா ஏதோ பிணைஞ்சதை கொண்டு போய் கொடுத்தாரு. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆபேலின் காணிக்கைகளை அங்கீகரித்த உடனே அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கு. நம்ம குடும்பத்துல எல்லா குடும்பத்திலும் நடக்கிற சம்பவம். காயினுடைய முகம் என்ன செஞ்சதான்? மாறுபட்டு எரிச்சல் அடைந்தான். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல காணப்படுகிற அணு தினமும் பார்த்தீங்கன்னா காணப்படுகிற காரியம் எரிச்சல், முகம் மாறுபடுதல், சமாதான குறைவு. அதன் பின்பாக நடக்கின்ற காரியங்கள் பார்த்தீங்கன்னு என்று சொன்னால் தேவன் காயினை பயங்கரமா சபிச்சிருக்காரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஏன் இந்த காரியங்கள் காணப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சாட்சியின் காரியங்களை குறைந்து போவதற்கு ஒரே ஒரு காரணம், தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யல, தேவன் முழுசா நம்புறது இல்லைங்க. இதை நான் இந்த இடத்துல நான் கேட்கவில்லை என்று சொன்னால், இந்த சம்பவத்தை நான் என்ன ஏது என்று விசாரிக்கவில்லை என்று சொன்னால் என் பக்கத்தில் இருக்கிற நியாயம் என்ன செஞ்சிடும், வெளிப்படுத்தப்படாமல் போயிடும். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக நாம் கணவன் மனைவியுடைய எத்தனை நாட்கள் பேசாம இருக்கிறோம் யோசிப்பாங்க. என்னங்க சாட்சி? என்னை குறித்து என் கணவர் சாட்சி சொல்ல வேண்டும், என் கணவரை குறித்து நான் சாட்சி சொல்ல வேண்டும். அதுதான் முதல் சாட்சி. முதல் விளக்கு குடும்பத்தில் எரிய வேண்டும். பெற்றோரை பார்த்து பிள்ளைகள் சாட்சி சொல்ல வேண்டும். எனது தாயும் தகப்பனும் இப்படியாக இருக்கிறார்கள், தேவனுக்கு பயந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் சொன்னோம். ஊர்ல திருச்சபையை சொல்லக்கூடாது. தன்னால அந்த விளக்கானது எங்க போய் வைக்கப்படுமா? மழை மேல் இருக்கிற பட்டணமாக விளங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எத்தனை காரியங்கள்ல குடும்பத்துல நம்ம என்ன செய்யறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல. சமாதானம் குறைவா அங்கதான் ஆரம்பிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, சமாதானமா இருங்க, விட்டு கொடு, தீமையோடு ஏத்து நிற்க வேண்டாம். ஏத்து நின்று ஜெயிக்கிறதுனால ஒரு பெரிய வீணா அவங்களுக்கு வந்து என்ன செய்யப்படுறதில்ல, வைக்கப்படுறதில்லை. அதே நேரம் பொறுமையாக இருந்து மேற்கொள்ளும் பொழுது கடவுள் சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. அந்த சூழ்நிலை வரும் பொழுதுதான் அனைவரும் பார்த்து சொல்வாங்க, அன்னைக்கு அமைதியா போனாங்க, கர்த்தர் அவரோடு இருந்தார். ஈசா புத்திரர்களை வெட்டினான். எல்லாரும் வந்து நாங்க ஏற்கனவே சண்டை போடாத, சண்டை போடல. ஆனா அதே தேசத்து மக்கள் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, தேவன் உம்மோடே இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தோம். இன்றைக்கு எத்தனை பேர் மனசாட்சிக்கு பயந்து சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடே இருக்கிறார்? ஏனென்று சொன்னால் அநேக காரியங்களை நான் மௌனமாக போனேன். என்னுடைய பக்கத்தில் நியாயம் இருக்கு என்று சொல்லி குடும்பத்திலேயோ வெளியிலோ நான் ஏற்று நின்று சண்டை போட்டு என்னுடைய சமாதானத்தையும் குறைக்கல, சூழ்நிலைகளையும் சமாதானத்தையும் குறைக்கவில்லை என்று சொல்லி சொல்ல முடியும். சூழல் அருமையானவர்களே, நம்ம வாசிக்க கேட்ட இந்த ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம் வருது? ஆபிரகாம் லோத்து. அதுல ஒரு அழகா சொல்லுவாரு,
ஆபிரகாம் மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய ஆதியாகமம் 13:7-8 ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வந்துச்சான்? ஆபிரகாம் யாரோ இல்லை, லோத்தும் யாரோ இல்லை, குடும்பத்தில் உள்ளது. இன்னைக்கு சொத்து சண்டை வருது பார்த்தீங்களா? அதுதான் இல்லையா? சொத்துக்கு சண்டை வருது இல்லை, அதுதான். அப்ப என்ன நடந்துச்சு? அக்காலத்திலே கானானியரும் அவங்க இருந்த இடத்துல இவங்களுக்குள்ள தகராறு வரும்போது புற மதத்து மக்கள், மற்றவர்களும் தேவனை அறியாத மக்களும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்க? சண்டை போடுறாங்க. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். ஏன் வாக்குவாதம் வேண்டாம்? என்ன இருக்குது? நான் சகோதரர் கூட பிறந்தவங்க. முறை என்ன முறை? அது முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆபிரகாமும் லோத்து சகோதரனுடைய மகன். அவர் அந்த இடத்துல விட்டு கொடுத்தாரு ஆபிரகாம். இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் காரியங்கள்ல எத்தனை காரியங்கள்ல நம்ம விட்டு கொடுக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் விட்டு கொடுக்குறதோ, ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்காக விட்டு கொடுக்குறதோ, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காக. ஒரு 4 வருஷத்துக்குள்ள தான் நான் வரையணும். இல்லை, நான் சொன்னது சரி, நான் செஞ்சது சரி, எனக்குரியது எனக்கு வேண்டும். நான் ஒரு 7 வருடங்களாக இங்கிருந்து தொடர்ந்து மதுரையிலிருந்து வத்தலூர் பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன். சில காரியங்களுக்கு நேரடியாகவே ஈடுபடுவேன். அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு காரியத்துக்காக நான் வெளியே போயிருந்தேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் வெளியே நின்றுங்க, என்னுடைய ஸ்டாஃப் உள்ள போய் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் என் கூட கூட்டிகிட்டு ஒரு ஆசை தான், கொஞ்சம் நடந்து உள்பக்கம் போனேன்னா ஒரே இடத்துல நிற்க வேண்டாம். பெரிய பங்களாங்க, பாலடைஞ்ச பங்களா. அந்த பங்களா உள்ளுக்குள்ள இருந்து ஆழமரம்லாம் முளைச்சிருக்கு, பாலடைந்து போயிருந்தது. நான் இதே மாதிரி கொண்டையெல்லாம் போட்டு நான் போன உடனே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் ஓடி இருந்தாங்க. என்ன இது கொண்டு பார்த்துருக்கீங்க, என்ன இது பிரச்சனையா, என்ன இது இல்லை, சும்மா கடவுள் அந்த பக்கம் வந்தோம், நான் விட்டு பார்க்குறேன். அப்போ அவர் கேட்குறேன், ஏன் வந்து என்ன கேட்குறீங்கன்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல அருமையான ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. நீயும் வளரக்கூடாது, நானும் வளரக்கூடாதுன்னு சொல்லி அருமையான நிலத்தை செஞ்சாங்க. சொத்து தகராறில் வைத்து விட்டு போய்விட்டாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறோங்க, நான் எத்தனை பில்டிங் அறகுறையாக நிற்குது பார்த்துக்கோமா. காரணம் என்ன? நிலத்தகராறு, சொத்து தகராறு. என்னத்தை வாழ்க்கையில கொண்டு போகிறோம்? ஒண்ணுமே என்ன செய்யறதில்லை, கொண்டு போகிறது. நம்ம கிடைக்கிறத ஆல்ரெடினாலும் அதுவும் கொஞ்சம் வருஷமா அதில் இன்னொருத்தர் தூக்கி வச்சிருப்பாங்க, அதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. வசனம் சொல்கிறது, போதும் என்ற மனதனுடைய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுகிறார். இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்திற்கு அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னார். என்ன செய்வது? தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். கண்டத்தில் அடைந்தால் மறுகணத்தை என்ன செய்யணும்? திரும்பி காட்ட வேண்டும். இப்படிப்பட்ட சாட்சிகளோடு இந்த வருடத்தில் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படியாக வாழ காத்திருக்கிறோம்? ஒரு 2 நிமிடங்கள் எழுதி தேவனத்தில் அர்ப்பணிப்போமா? அல்லது என்னுடைய ஜென்ம சுவாசத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்போம், எல்லாரும் எழுப்பி நிற்போம். அவரை 2 நிமிஷம் எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பரம்பரைக்காக உடைய சமூகத்தில் நான் வருகிறேன் சுவாமி. என்னுடைய ஜென்ம சுவாசத்தில் ஒரு மாற்றத்தை நீ தாழ்மையாக சொல்லி ஆண்டவரை கேட்போமா? ஆண்டவரே, நான் தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது சுவாமி. நியாயத்துக்காக போராடி என்னுடைய சமாதானத்தையும் என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தையும் நான் குறைத்து கூடாதபடிக்கு ஒரு சாட்சியுள்ள ஜீவிக்க எசப்பா எனக்கு உதவி செஞ்சு ஆண்டவரை கேட்குமா? சொல்லுங்க, ஆண்டவரை சொல்லுங்க, இதயத்துல கை வச்சு சொல்லுங்க. எசப்பா, என்னிடத்தில் காணப்படுகின்ற பிடிவாதங்கள், என்னிடத்தில் காணப்படுகின்ற முரட்டு பிடிவாதங்கள் எசப்பா மாற்றிட்டாலும் ராஜா. என்னுடைய ஆங்காரமான காரியங்கள் நம்ம நினைக்கலாம் நான் பண்றது சரிதானே என்று சொல்லி, ஆனா குடும்பத்துக்குள்ள அது ஒத்து வராதுங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணுமா? என்னுடைய முழு குடும்பத்துக்கும்
சாட்சியாக வைத்திருக்கிறார். ஒரே ஒரு காரியம் தான் இந்த நாளிலே தேவன் சாட்சியாக இருந்தது. ஒரே ஒரு காரியம், நான் சமாதானம் பண்ணுகிற மகளாக அடவே நான் ஜீவிக்க எனக்கு அருள் தாரும் சுவாமி சொல்லி நம்ம ஏற்படுமா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்க. அடவர் சொல்ற, நான் உன் மேய்ப்பராக இருக்கிறேன், நீ பொறுமையா போறதுனால எந்த குறைவும் உனக்கு வராது. ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்து சொன்னதுக்காக ஏசப்பா எல்லா சூழ்நிலையிலும் அமைதியாக தேவனுக்கு தெரியப்படுத்துங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நிமிஷமாக சூழ்நிலை மாற்றுகிற தேவன் நம் முன்னே இருக்கிறார். தடைகளை மாற்றுகிற தேவன் நம் முன்னே கடந்து செல்ல காத்திருக்கிறார். இந்த 2021ஆம் ஆண்டிலே தேவனே நான் சமாதானம் பண்ணுகின்ற பிள்ளைகளாக அதை நான் உடைய பிள்ளைகப்பா நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஏசப்பா ஒவ்வொரு காரியங்களிலும் குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கிற இடங்களிலும் சரி, ஒவ்வொரு இடத்திலும் நிதானமாக பொறுமையாக செயல்பட கர்த்தாவே நீர் எனக்கு உதவி செய்கிறவர்களை கேட்போமா? என்னை நேசித்து வழிநடத்தும் அன்பின் தகப்பனே, அருமையான நல்ல ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அப்பா. அருமையான வாலிபர்கள் எழுப்பி மகிமைப்படுத்தினார்கள் அப்பா, அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே ராஜா உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக ஜீவிக்க கர்த்தரைகளை எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ள சாட்சி, அந்த சாட்சியின் வாழ்க்கையில எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு பலத்தை தாரும், வாலிப பிள்ளைகளை வளர்க்க எங்களுக்கு பலத்தை தாரும் அப்பா. எதை எதை எந்த காலத்தில் செய்ய வேண்டுமோ அதை எதை அந்த காலத்தை செய்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்க கர்த்தரை எங்களை திடப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ள வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். நாம் யாவரும் நிமிஷமாக இரண்டாவது பணிக்கை பாடலாக கிறிஸ்துவை கேட்பதிலே 257 தாசரையே கருணையை நம்பாய் இயேசுவுக்கு சொந்தமாகும் என்ற பாடலை நாம் நாம் நிச்சயமாகவே ஆண்டவருக்கு நாம் பார்க்கிறோம். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய திருச்சபை மாநில பிள்ளைகள் முன்னால் வந்து நின்று தேவனை ஆராதனை எத்தனை பேர் சந்தோஷமான நன்றி சொல்றோம். அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்க, எனக்கு என் மகனை குறித்து ரொம்ப வேதனைப்பட்டேன். ஆனால் இப்போ யூத் மீட்டிங் வாரம் சொல்லி கேட்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் வீட்டில் நிம்மதியாக இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக நிம்மதியாக இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை தயவுசெய்து வாழ கொடுக்க.
உங்க பிள்ளைகளோட கருத்தை எடுங்க. நீ காலையில் இருந்துச்சுன்னா பைபிள் வாசியா கேளுங்க. நாம் செய்யும்போது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு நிமிஷம் நின்றவனமாக அந்த திருச்சியை வாலிப பிள்ளைகளுக்காக செய்யலாம். ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் கருத்துக்களை வளர்க்கணுமா? இந்த சாட்சி நாளில் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்து அத்தனை வாலிப பிள்ளைகளும் அதற்கு சாட்சியாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபமா இங்க இருக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளை வாலிப கொடுத்துக்கிற நாள் நடந்துச்சீங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைகளா ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க சாட்சியா இருக்கிறீங்க. அடுத்த தலைமுறையும் அப்படியான சாட்சியாக நிற்கத்தக்கதாக அப்பா எங்க வாலிப பிள்ளைகள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லாரும் நோக்கி பார்க்கலாம். அதே சமயத்தில் சில வாலிப பிள்ளைகளை பெற்றோர்களை அழுதுட்டு இருக்கிறாங்க. என் மகளுக்காக நான் ஜெபிக்கிட்டே இருக்கிறேன், என் மகளுக்காக நான் ஜெபிக்கிட்டே இருக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய வாலிப பிள்ளைகளை வைத்து அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எனக்கு தெரியும். நம்முடைய வாலிப பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீர் ஊற்றி இருக்கிற பெற்றோர்கள் எனக்கு தெரியும். அந்த பிள்ளைகளுக்காக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? அடுத்த வாலிப பிள்ளைகளை வைத்து அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளை என்ன சொன்னாலும் திருத்தப்படியே சொல்லி வேதனைப்பட்டிருக்க பெற்றோர்கள் ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை சந்திக்காத சொல்லி கேட்போமா? நீங்க ஆண்டவர் 10ஓட ஒரு 11 நம்மளை மலை மேல வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணமாய் தண்டின் மேல் வைக்கப்பட்ட ஒரு விளக்காய் இருக்கும்படியாய் ஆண்டவர் அடைந்திருக்கிறார். இன்னைக்கு விசேஷ கிருபை நம்ம கொண்டு ஆண்டவரே விசேஷ ஆசீர்வாதங்களை நாங்கள் சபையாக குடும்பமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைக்காக சுவாமி சொல்லி கேட்போமா? ஆண்டவர் நோக்கி நம்ம இயேசுவே இறங்கி ஆசீர்வதியானவரே சொல்லி கேட்போம். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே சொல்லி கேட்போம். எங்க குடும்பத்தில் ஏற்படுகிற ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கொடுங்க சொல்லி கேட்போம். நீங்க நம்ம பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கிறோம். மகாயிரமும் கிருபையிலே நம்ம தகப்பனே, இந்த ஆண்டின் முதல் மாதத்தை நாங்கள் கழிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 1ஆம் தேதியிலே நாங்கள் நடுவில் ஆண்டுடைய சமூகத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த 31ஆம் தேதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 31 நாட்கள் நீர் எங்களோடு கூட பிரயாணம் பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் நோக்கிய வரத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். உணவு விருப்பத்தை நாம் நிறைவேற்றி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் இந்த நாட்களிலே திருச்சபையிலே தங்கள் அன்பானவர்களை இழந்து தவித்த குடும்பமும் உண்டு சுவாமி. அந்த குடும்பங்களை நாம் நினைச்சு உங்களுடைய பார்த்து நாங்கள் இருக்கிறோம். என் ஆண்டுகளிலே வருவதற்கான சமாதானத்தை அந்த குடும்பங்களுக்கு தருபடியாய் நாங்கள் செல்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக எழுத பெற்றோர்கள் இன்னைக்கு கண்ணீரை குறைந்து எங்க வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கிறார்கள் சொன்ன சந்தோஷத்திற்காக சொல்றோம். அதே சமயத்தில் அழுது கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக பார்க்கிறோம். அந்த பிள்ளைகளை மீட்டெடுத்தாரா? அந்த பிள்ளைகளை ஒரு விஷயம் மீட்டெடுத்தாங்க சுவாமி. அதுவும் தேவனால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாக எவ்வளவு ஆசாசையாக பெற்றோர்கள் வளர்த்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை மாற்றி கொடுப்பதையாக நாங்கள் நினைக்கிறோம். அந்த குடும்பங்களுக்கு கருத்து ஒப்படைக்கிறோமா? இந்த நல்ல சமாய ஆலயத்தின் திருச்சபையின் அங்கமாயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்து ஒப்படைக்கிறோம். அதுவரை சமாதானத்திற்காக, அன்பைக்காக, ஆறுதலைக்காக, ஒரு நிம்மதியைக்காக அப்பா தேவ சபா பிரசன்னத்தின் ஆசீர்வாதத்தை நினைச்சிருக்கிறோம். கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனையோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நினைச்சிருக்கிறோம். ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கிருபை பாராட்டுவீராக. அப்பா ஒரு விஷயம் இறங்கி அந்த பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரின் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி ஆஸ்பத்திரியில் பிள்ளைகளை ஆண்டவர் வீட்டெடுத்து வர கிருபை செய்தார் என்று சொல்லி இந்த பெற்றோர்களுடைய துதிக்கிற நாளை தருமையாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்தவர்களுக்காக மாற்றுவதை சுவாமி. வயது முதிர்ந்த பெற்றோர்களை பராமரிக்க திருச்சபை பெரியவர்களாய் ஜெபிக்கிறோம். அப்பா அவர்கள் மேல் காட்டுகிற அன்புக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, நல்ல பொறுமையை தந்து அவரை ஆசீர்வதித்து வழி
ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் கடந்திருக்கிறோம் ஐயா. நாளைய அதிகாலை வேளையில் சமூகத்தில் நாங்கள் கடந்து வரும்போது புதிய மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தீமையிலே நிதானத்தை எங்களுக்கு கற்றுத்தார். எங்கள் நிதானம் இல்லாத பேச்சினால எத்தனை பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் ஐயா. நிதானத்தை கொடுத்தார் சுவாமி. சமாதான பணியர்கள் பாக்கியமாக சொல்ல ஆண்டவரே, சமாதான பணியர்களாக எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே, ஆண்டவரே, எங்கள் சமுதாயத்திலே சாட்சியாக இருக்கிறார்கள். நாங்கள் படித்திருக்கிற காணிக்கையில் அங்கீகரித்த ஆசிரியை சுவாமி, உமாக்காக நாங்கள் செயல்படுத்திருக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே, எங்கள் திருச்சபை பிள்ளைகள் கொடுத்திருக்கிற தங்க காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேரை சொல்ல வேண்டாம் என்று சொன்ன அந்த அருமையான குடும்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். காணிக்கை படைத்த கரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, நீர் மேன்மைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் காண்கிற புதிய மாதம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை தருகிறார்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, அநேக ஆசீர்வாதங்களை குடும்பமாய் சுதந்திரத்துக் தருகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். தேவனிடத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் கருணைக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் ஆசீர்வாதமும் வழங்கும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சமாதானத்தோடே நாம் இருக்கிறோம். God bless you.